ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இப்போ தாங்க அந்த சேனலுக்கு வேறு வீடியோ எடுத்து முடித்தேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பிள்ளைங்க, யூடியூப் டீச்சிங்கு, யூடியூப் சேனல், என்னோடய வீடியோ, இதுகளை மேய்ச்சிக்கிட்டு சமையல், சோறு வேகுது, கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னால் வேலை சரியாக இருக்குது. ரொம்ப பிஸியாகவே இருக்கேன். ஓகே, நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், உங்களுக்கு யூடியூப்பில் சந்தேகங்கள் இருந்தாலோ, யூடியூப்பில் எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் பின் பண்ணுறேன். அதில் வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க. இலவசம் கிடையாதுங்க, பணம் வாங்கிக்கிட்டு தான் சொல்லித்தரேன். ஒரு முக்கியமான அப்டேட், ஒரு சேனல் வந்து விலைக்கு மானிட்டைசேஷன் ஆகாத சேனல், இன்னும் அதில் வாட்ச் அவர் எதுவும் கொண்டுட்டு வரல. 3000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்திருக்கு. நல்லா போய்கிட்டு இருக்கக்கூடிய சேனல் தான். என்னால் ரன் பண்ண முடியாத காரணத்தால், எனக்கு வந்து வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால நல்லா எந்த பிரச்சனையும் இல்லை. காப்பிரைட் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த சேனலில் வந்து விலைக்கு 3000 ரூபாங்க. வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க. இப்போ சேனல் வந்து ஆரம்பித்து கொடுக்கவே நான் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கேன். அப்போ 3000 சப்ஸ்கிரைபரோடு கூடிய சேனல் 3000 ரூபா தான். வேணுங்கிறவங்க அதில் வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அதில் எந்த விதமான இஷ்யூவும் இல்லை. நான் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவேன், அதை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு சொல்கிறேன். அதை அப்போயே இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்கிறீங்கன்ட்டு நீங்கள் கேட்கலாம். உங்கள் சொல்கிற சவுண்டு என் காதில் விழுகுது. இருந்தாலும் இன்றைக்கி வீடியோ போடணும் இல்லையா? எங்கள் வீட்டுக்கார் வந்து ஹோம் லோன் போட வேணான்னு சொல்லிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்க, 70,000 ரூபா பணம் கேட்குறாங்க. நம்ம வாங்குறதே அந்த காசுக்காக தான். 70,000 ரூபா நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறது? வேறு வழி இல்லை. ஃபினான்ஸில் தாங்க வாங்க போகிறோம். ஃபினான்ஸ் லிமிட்டடு. ஹோம் லோனுங்கும்போது கொஞ்சம் காசு இருந்தால் மொத்தமாகவோ இல்லாட்டி டியூடியூவாக கட்டினா கொஞ்சம் வட்டி குறையும்னாங்க. ஆனால் ஃபினான்ஸ் நிறுவனத்தில் என்ன செய்ய, 2 லட்ச ரூபா வாங்கினாலே 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. எங்கள் வீட்டுக்கார் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நாளைக்கு வந்து நம்ம அதுக்கு அசலை தாண்டின வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அது எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆமாம், இது என்ன செய்கிறது? ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயோ சொல்லணும்னு தோணுது, சொல்ல முடியலையே. நாளைக்கு வந்து நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அது ஒரு அக்கா நம்மகிட்ட டவுட்டு கேட்க வந்த அக்கா தான். அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க வந்து சில பேருக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நாளைக்கு வந்து எங்களோட வண்டியில் சாப்பாடு, தண்ணி கேனு எல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து நாளைக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். அது முதல் நாளே ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. நேற்று மத்தியானம் தான் அவங்க பணம் அனுப்பி விட்டாங்க. இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்துர்லாம். சாப்பாடு, தண்ணி எல்லாம் வாங்கி கொடுக்குறோங்க. அவங்க வந்து எப்படி பழக்கம் அந்த அக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் தான். என் தம்பி பாப்பா இங்கே பேர், இங்கே பேர், இது பிள்ளையை வச்சு இங்கே பேர். யூடியூப்பில் தான் பழக்கம் அந்த அக்கா. நம்மக்கிட்ட டவுட்டு கேட்க வந்தவங்க தான். சுவிட்சர்லாந்துலேருந்து டவுட்டு கேட்க வந்தாங்க அந்த அக்கா. அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எனக்கான ஃபீஸையும் கொடுத்துட்டாங்க. என் பிள்ளைங்களுக்குமே செலவுக்கு வச்சுக்கோங்கன்ட்டு கொடுத்துருக்காங்க. பாப்பாவுக்கு பிறந்தநாள் வருது இல்லையா? உங்கள் 3 பிள்ளைங்களுக்கும் அதை வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல மனசவங்க, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவங்க சொல்லி தான் நாளைக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகிறோம். அதனால் அந்த புண்ணியம் எல்லாமே அவங்களையும் சேரும். அவங்க மூலியமா அப்பா முருகா தும்மிட்டேன் பாருங்க. அவங்க மூலியமாக நமக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரட்டும். ஏன்னா அவன் ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறாங்கிற மாதிரி அந்த அக்கா சொல்கிறாங்க, நாங்கள் செய்கிறோம். இது மூலிமா அவங்களுக்கும் அந்த புண்ணியம் போய் சேரட்டும். எனக்கு அந்த ஒரு குடுப்பனை எனக்கும் கிடச்சிருக்கு. நானே ஏற்கனவே பாப்பாவுக்கு பிறந்தநாள் அன்னைக்கு நான் வந்து இந்த விஷயத்தை நான் சொல்லலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே சொல்லிட்டேன், வேறு சூழ்நிலை இல்லை. பாப்பாவுக்குமே நான் வந்து கேக்கு வெட்டி நம்ம இருக்கிறவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு, கடவுள் வந்து இல்லாதவங்களுக்கு செஞ்சால் நம்மளை வந்து மனசு குளிர, அந்த இல்லாதவங்க நம்மளை நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நான் பாப்பாவுக்கு பிறந்த நாளைக்கு வந்து இல்லாதவங்களுக்கு தான் நான் வந்து செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு கேக் நம்ம என்ன வாங்க போகிறோம்? அதில் ஒரு 10 20 பேருக்கு 50 பேருக்கே சொல்லுங்கள், நம்மளால் முடிஞ்ச அளவு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம். அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நான் என் மகளுக்காக நான் எங்கள் உழைப்பில் ஜூன் 1ஆம் தேதி செய்கிறதுங்க. இது நாளைக்கு செய்யக்கூடியது வந்து சுவிட்சர்லாந்துலேருந்து சிண்டு மட்டும் தெரியுது பாருங்க. அந்த இடத்துல சட்டி உடம்பு இருக்குது இந்த பிள்ளை. நாளைக்கு வந்து அந்த அக்கா செஞ்சது அவங்களுக்கு, அவங்க சேனல் பேர்,
அவங்கள பற்றி நாளைக்கு நான் எல்லா விளக்கமாக சொல்கிறேன். அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்குறாங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் நாளைக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. உண்மையிலேயே வெளிநாட்டில் இருந்தாலும் அந்த அக்கா வந்து இலங்கை ஸ்ரீலங்காக்காரவங்க. இலங்கையை சேர்ந்த அக்கா. அவங்க சின்ன வயசுலேயே வந்து அந்த நாட்டுக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அங்கே போய் ஸ்ரீலங்கா சேர்ந்த அக்கா தான் சுவிட்சர்லாந்தில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க பணம் அனுப்பியிருப்பாங்க எப்போயோ, ஆனால் அந்த அனுப்பக்கூடிய வசதிகள் வந்து நம்ம நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அனுப்புறதுனால லேட் ஆயிடுச்சு. சரி 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 அதனால் நாளைக்கு நாங்கள் அந்த அக்கா மூலியமாக சாப்பாடு வந்து கொடுப்போம். என்னடி இதுகளை வச்சுக்கிட்டு நான் என்ன வீடியோ எடுப்பேன்னு சொல்லுங்க. உன்னை வச்சுக்கிட்டு என்னடி வீடியோ எடுப்பேன்? குட்டிப்பில்ல ஜட்டி போடாமல் இருக்க நீ கொத்திக்கிறேன். வேற காப்பிரைட் அடிச்சிருவாங்க. காப்பிரைட் அடிக்க மாட்டாங்க, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா யூடியூப்பில் எவ்வளோ யூடியூப்பில் எவ்வளோ பிரச்சனைகள். குளிக்கல அம்மனி, குளிக்கல அண்ணா, குளிச்சு பொட்டெல்லாம் அழிச்சு குளிக்கல. பாய் பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு. சொல்ல மாட்டியா? நீ இப்படியே பார்த்துக்கிட்டே இரு. என்னடா வரக்கூடாது, 5 நிமிஷம் இரு. என் மையனும் டவுசர் போடல, எல்லாம் காற்று. டேய் ஆமாம் வரக்கூடாது அம்மா, 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். அம்மா அண்ணன் எங்க? அண்ணன் எங்கடி? அண்ணன் எங்கடி? பட்டு தம்பி கதவை புட்டு தம்பி, டிவி சத்தம் கேட்குது. ஒரு வீடியோ எடுக்கணும்னு என்னை படாத பாடுபடுத்துகிறாங்க பார்த்தீங்களா. அந்த அக்கா வந்து சுவிட்சர்லாந்தில் செட்டில் ஆகிட்டாங்க. நம்மக்கிட்ட டவுட்டு கேட்டதுனால ஒரு நாள் பழக்கம் இல்லை இதுங்க. அவங்க ஒரு 10 நாள் 15 நாள் என்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கூட என்னை ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், அந்த அக்கா ஏமாத்திருவாளோன்னு எனக்கு ஒரு பயமே வந்துருச்சு. உண்மையே சொல்லணும் இல்லையா, என் மனசார நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல பணம் வாங்கிட்டு கொடுக்காம போயிடுவாங்க அப்படின்ட்டு. நான் ஒரு வீடியோவில் கூட சொன்னேன், இந்த அக்கா என்னம்மா என்னம்மா அங்கே என்ன. அப்புறம் பார்த்தா நல்லவங்க தாங்க உண்மையிலே. வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம நாட்டில் வந்து உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்காகவே அந்த அக்கா பேர் அமுதா, அவங்க பேர் அமுதா. நான் போடா அந்தாண்ட. அவங்க பேர் அமுதா. அந்த அக்கா நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. அவங்க சார்பாக நாளைக்கு நான் ஃபுட்டு டொனேட் பண்ண போகிறேன். எங்கே இருந்தாலும் அமுதாக்கா நீங்கள் வீடியோ பார்த்தீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும், நல்லா செய்யுங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. என்னால் முடிஞ்சதை நான் இங்கே உள்ளவங்களுக்கு செய்கிறேன். இதே மாதிரி வசதியாக இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க இருக்கிற இடத்துலையே அவங்கவுங்களுக்கு முடியாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. கடவுள் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம வந்து நம்மளை யாருமே பார்க்கலன்னு நம்ம நிறைய தப்பு செய்கிறோம். ஆனால் மேலே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு வந்து நம்ம செய்கிறது எல்லாத்துக்குமே நெல் விதைச்சா விதைச்ச அறுவடை செஞ்சுதான் ஆகணும். அது மாதிரி நல்லதை விதைச்சா நல்லதை அறுவடை செய்யலாம், தீமையை செஞ்சால் தீமையை தான் அறுவடை செய்யணும். அதனால் நல்லதே செய்யுங்க. நாளைக்கு வந்து அந்த ஃபுட்டுக்கு கனெக்ட் பண்ணுற வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய்.